வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே. அத்தியாயம் 29. வீட்டை விட்டு கிளம்பும்போது தங்கவேலு தமது உதவியாளரையும் கூட அழைத்து கொண்டு போய்விட்டார். அதனால் அத்தனை வேலைகளையும் சாம்பவியே ஏற்க வேண்டி வந்துவிட்டது. ஒரே நாளில் அவளது உடல் சோர்ந்து மனம் நொந்து துவண்டு போய் விட்டாள். படுக்கையை விட்டு சற்றென்று எழ முடியாது. முட்டிகள் அனைத்தும் வலித்தன. காய்ச்சல் கண்டுவிட்டது போன்றதொரு அதிர்ச்சி உடலை பற்றி கொண்டு கால்களை தள்ளாட செய்தது. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருக்க மாட்டோமா என்று மனம் தவித்த போதிலும் வீட்டில் அவளுக்காக குவிந்து கிடக்கும் வேலைகளை எண்ணி திடுகிட்டு அவள் இருள் பிரிய முன்பே எழுந்து விட்டிருந்தாள். பரபரப்பாக பச்சை தண்ணீரில் மூழ்கி பூஜை அறை காரியங்களை முடித்துக்கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்தபோது துக்கம் நெஞ்சை அடைத்தது. பார்வையை நீர் மறைத்தது. பார்த்திபன் ஊரில் இருந்திருந்தால் வீட்டின் நிலைமை இப்படியா மாறிவிட்டிருக்கும்? விருந்தாளியாக வந்து வெட்டி கொண்டிருக்கும் பகவதியை அல்லவா மூட்டை கட்டி அனுப்பியிருப்பார். ஆமாம், பாம்பே போனதிலிருந்து ஒரு வரி கடிதம் கூட போட முடியாது. அப்படி அங்கே என்ன வேலையாம்? போனதும் தங்கும் இடத்தின் முகவரியை அடுத்த நாளே கடிதம் மூலம் தெரிவிப்பதாக சொன்னாரே. முகவரியாவது தெரிந்திருந்தால் வீட்டின் நிலையை பற்றி எழுதி அவரை சீக்கிரம் ஊருக்கு புறப்பட்டு வந்து உதவும்படி கேட்டு கொண்டிருக்கலாமே. ஏன் இந்த மௌனம்? கண்ணிமை ஓரங்களை மீறி துளியாக உருண்டு கன்னங்களில் உதிர்ந்த கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்டாள். அடுப்பில் இட்லிகளை பானையில் வேக வைத்துவிட்டு தேங்காயை துருவி அம்மியில் வைத்துவிட்டு கணவனை பற்றிய சிந்தனையில் ஒரு கணம் கட்டுண்டு செயலற்று நின்று கொண்டு இருந்தாள். தங்கவேலு புறப்பட்டு அப்பால் சென்ற சிறிது நேரத்தில் தபால்காரர் அவர்களது வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதை எதிர்பார்த்துவள் போல பகவதி வாயில் பக்கமே கண்ணாக இருந்தாள். என்ன வேடிக்கை! போய் அவங்க காரியங்களை கவனியுங்க, பெரியம்மா கோச்சிக்குவாங்க. வேலையாட்களை விரட்டிவிட்டு பகவதி கண்களால் சாம்பவியை அதிகாரம் செய்து அடுப்பங்கரைக்கு ஓட்டிவிட்டு வேகமாக வராந்தாவை தாண்டி தோட்டத்திற்குள் புகுந்து கேட்டிற்கே போய் நின்று கொண்டாள். சாம்பவி அம்மாவுக்கா? கொடுங்க, அவங்க உள்ளே வேலையாக இருக்காங்க. பட்கள் அனைத்தையும் காட்டி கடிதத்தை தபால்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்டு புடவை தலைப்பின் மடிக்குள் மறைத்து கொண்டு விட்டாள். முன் போலவே குளியல் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு கடிதத்தை துணிவுடன் பிரித்து பார்த்தாள். பார்த்திபன் மிகவும் சுருக்கமாக ஒரே பக்கத்தில் எழுதியிருந்தான். உன்னிடமிருந்து பதில் இல்லை. கோபமா? பதில் எழுத நேரமில்லாத நிறைய வேலையா? எதுவானால் என்ன? இன்னும் 7 நாட்கள் பொறுத்துக்கொள். நான் நேரடியே வந்து விசாரிப்பு செய்கிறேன். ஆமாம், பம்பாயிலிருந்து உனக்கு நான் என்ன வாங்கி வர வேண்டும் என்பதை பற்றி கூடவா தெரிவிக்க மனமில்லை? உனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆதலால் தேவைப்பட்டதை நானே வாங்கி வர வேண்டும் என்று மௌனமாய் இருக்கிறாய் போலிருக்கு. வெகு தொலைவில் இருப்பதாலே என்னவோ நாள் முழுவதும் உன் நினைப்புதான் நெஞ்சை சதா வருடி கொண்டிருக்கிறது. அங்கே நிலைமை எப்படி? கெஞ்சி கொஞ்சி குழைந்து அன்புழக எழுதியிருந்த கடிதத்தை படித்த ஆத்திரத்தில் கொதித்து போனாள். பார்த்திபன் தன் மனைவியை மிகவும் நேசிக்கிறான் என்கிற உண்மையை ஏற்க முடியாததில் ஏற்பட்ட ஆத்திரம். அவன் வருவதற்குள் செயல்படாவிடில் தோல்வியும் அவமானமும் வந்து சேரும் என்கிற திகில். பெருமூச்சுடன் பகவதி குமைந்தாள். பின்னால் காலடி சத்தம் கேட்டு திரும்பிய பார்த்தாள் சாம்பவி. இடுப்பிலே கைகளை ஊன்றிக்கொண்டு பகவதி வாழைப்படி அருகே நின்று கொண்டிருந்தாள். வெறும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி வச்சா பத்தாது. இட்லிக்கு வாய்க்கு ருசியாக கொஞ்சம் புளி வெங்காயம் செய்து வச்சுடு. மாயா அப்போதான் பிரியமாக சாப்பிடுவா. இன்னைக்கு சீக்கிரமாக எங்களுக்கு காபி பலகாரம் கொடுத்துடு. எனக்கு காலை வேளையிலே பசி தாங்க முடியறதில்லை. கடுமையான குரலில் உத்தரவிட்டாள். இந்தாங்க அம்மா, இப்படி வந்து என்னை அதிகாரம் செய்ய நான் உங்கள் வேலைக்காரி இல்லை. இங்கே கிடைச்சதை சாப்பிட்டு இருக்க தெரியாட்டி உடனே ஊருக்கு புறப்படலாமே. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க சொல்லலை என்று படப்படவென்று வார்த்தைகளை கொட்டிவிட சாம்பவிக்கு அது என் அறம் பிடிக்காது. அப்படி செய்தால் அந்த வீட்டில் ஒரு பூகம்பமே எழும்பிவிடுமே. மாமியார் மரகதத்தை உசுப்பி விட்டு அவளுக்கு மறுபடியும் இரத்த கொதிப்பு அதிகமாகி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுவிட்டால், அப்படி அடுத்தபடி தொடர்ந்து ஏற்பட்டால் உடம்பு தாங்காதுன்னு டாக்டர் பல தடவை எச்சரித்திருக்கிறாரே. பார்த்திபன் ஊரில் இல்லாத சமயம் ஏதாவது ஏறுமாறாக ஏற்பட்டால் தாயை பத்திரமாக கவனித்து கொள்வாள் என்ற நம்பிக்கையுடன் சென்ற அவருக்கு அவள் துரோகம் இழைத்து விட்டது போலாகிவிடுமே.
வார்த்தைகளை வாரி வீசுவது சுலபம். வாயை மூடிக்கொண்டு பொறுமையாக இருப்பது கடினம்தான். அவளது கணவனுக்காக அவள் இப்போது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் அம்மா. சாம்பவி முறவளித்தாள். இந்த பதிலை பகவதி எதிர்பார்க்கவில்லை. ஒரு மும்மரமான சண்டைக்கு அடிக்கல் நாட்டத்தான் அங்கே வந்தாள். சுலபமாக அந்த சிறு பெண் வெற்றியடைந்து விட்டதைக் கண்டு திகைத்து போனாள். அவள் சீக்கிரம் செயல்படாவிடில் காரியம் கெட்டுவிடும் போலிருக்கிறதே. அவசரமாக அங்கிருந்து அகன்றாள். அன்று மாலை வாயிற்கதவு லேசாக தட்டுப்படும் ஓசையை கேட்டு சாம்பவி ஓடி சென்று திறந்தாள். மீண்டும் அந்த ஜோசியர் வெற்றிலையை குதப்பி சிவந்த வாயுடன் முகத்திலே வெற்றி புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். கடந்த முறையை விட அவரது தோற்றத்தில் அபிவிருத்தி காணப்பட்டது. தும்பை பூ போன்ற வெளியேர் என்ற சலவிலிருந்து எடுத்து அணிந்த வேட்டியும் சட்டையுமாக தெரிந்தார். கையில் தொங்கிய துணிப்பைக்கு பதில் ரிக்ஸின் முடிய மடக்கு பை ஒன்றை கையிடுக்கில் கம்பீரமாக அடக்கி கொண்டிருந்தார். நெற்றில் பட்டையாக அணிந்து கொண்டிருந்த விபூதி, நடுவிலே குங்குமப்பட்டு, பித்தான் பொருத்தப்படாத சட்டையின் கழுத்து பகுதி இடையே தெரிந்த தங்கமணி சேர்த்த கட்டப்பட்ட ருத்ராட்ச மாலையும் அவரது தகுதிகளை மிகைப்படுத்தின. பெரிய அம்மாவை பார்க்க வந்திருக்கிறேன். அவளது உத்தரவுக்கு காத்திராமல் அவளை தாண்டி கொண்டு உள்ளே நுழைந்தார். சாம்பவி எதுவும் கேட்கும் முன் தன் சொந்த வீட்டிற்குள் செல்லும் உரிமையுடன் மரகதத்தின் அறைக்குள் புகுந்து விட்டார். தயாராக அறைக்குள் முன்னதாகவே காத்து கொண்டிருந்த பகவதி சாம்பவி அறையை நெருங்கும் முன் சற்றென்று தாளிட்டு விட்டாள். வேலைக்காரி பொன்னி உள்பட அவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் ஆதரவாக வார்த்தை சொல்லி உற்சாகமூட்டும் தந்தைக்கு ஒப்பான தங்கவேலுவோ குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் அவரது உதவியாலோ இல்லாத நிலை. தோட்டக்காரரை உதவிக்கு அழைத்தால்தான் உண்டு. ஆனால் பாவம், அவர் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர். காத்தாயி தன் வீட்டுக்கு போய்விட்டிருந்தாள். இந்த சமயம் இவர்கள் அந்த அறைக்குள் கூடி என்ன சதி செய்கிறார்கள்? அடுத்த வீட்டுக்காரரை சற்றென்று உதவிக்கு கூப்பிட முடியாதபடி பெரிய தோட்டத்தின் நடுவே பொதிந்து கொண்டிருக்கும் வீடு அது. மேலும் அவள் மருமகளாக அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து நாளிலிருந்து அக்கம் பக்கத்தாரின் நட்பை தேடி வீட்டை விட்டு போனதில்லையே. பின்பக்கத்து தோட்டத்து கதவை திறந்து கொண்டு வாய்க்கால் கரை ஓரமாக ஓடி பெரியம்மா அலமேலு வீட்டிற்கு சென்று விஷயம் முழுவதையும் சொல்லி ஆலோசனையும் உதவியும் கேட்டாள். பார்த்திபன் ஊரு திரும்பியதும் அதை பெரிய தவறாக சுட்டி காட்டி மாமியார் முரடி பிடித்தாள். என்ன செய்வது? இப்போது என்ன செய்வது? தோட்டத்து மூலையில் தன் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் தோட்டக்காரரிடம் அவசரமாக ஒரு கடிதம் எழுதி டாக்டர் வைத்தியலிங்கத்தை வரவழைத்தாள். மந்திரம் மாயம் என்று எல்லோரும் கூடி மரகதமாலுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுத்திவிட்டாள். அறைக்குள்ளே காலத்தில் எழுந்த உரத்த பேச்சு குரலும் சிரிப்பும் அவளை கதிகலங்க செய்தது. நெஞ்சு படப்படக்க நெற்றியில் துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டு திகைத்தபடி நின்றாள். கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் வேகமாக ஓடி வந்தவளிடம் பகவதி தான் பேசினாள். உன் மாமியார் கூப்பிடுறாங்க, உள்ளே வா, அமுத்தலாக சொன்னாள். சாம்பவி, தலையின் அடியில் இருக்கிற என் சாவியை எடுத்துக்கிட்டு போய் பீரோவை திறந்து ஒரு 200 ரூபாய்களை தட்டில் பழம் பாக்கு வெற்றிலையோடு வச்சு முன் தடவை போல வேகமாக எடுத்து வா. மரகதம் கடுமையாக உத்தரவிட்டாள். வாங்கிக்கோங்க ஐயா, நீங்கள் சொன்னது அத்தனையும் அம்மா மனசுலே வாங்கிக்கிட்டாங்க, கவலைப்படாதீங்க. பகவதியிடையே உபசரிப்பு செய்தாள். வெற்றிலை பாக்கு பழத்தை ஒரு சிறு பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கொண்டு பணத்தை பத்திரமாக சட்டை பைக்கில் செருக்கி கொண்டு ஜோசியர் மெலிதாக சிரித்தார். நான் சொன்னபடி செய்யுங்க, ஒரு வார காலத்திலே என்ன நடக்கிறதுன்னு ஆச்சரியப்படுவீங்க கூறிவிட்டு அமுத்தலாக வெளியேறினார். மரகதம் தன் மருமகளை சைகையால் அருகில் அழைத்தாள். என் மகன் மேலே உனக்கு உண்மையான அன்பிருந்தா, நான் பிழைச்சி எழுந்திருக்கணும்னு நினைப்பிருந்தா, நான் சொல்கிறபடி உடனே செய்தாகணும். செய்வியா? கோபமாக கேட்டாள். சொல்லுங்க அத்தை, கட்டாயம் செய்வேன். அருகில் நின்ற பகவதி உறக்க இருமினாள். நகத்தை கடித்து கொண்டு மாயா அவளை குரோதமாக பார்த்தாள். சாம்பவின் நெஞ்சு படப்படுத்தது. இனம் காணாத ஒரு அச்சத்தில் உடம்பு லேசாக நடுங்கியது. சத்தியமா செய்வியா?
மரகதம் உரத்த குரலில் அதற்றிவிட்டு உறுத்தி வீழ்த்தாள். சத்தியமா, தெய்வத்தின் மேல் ஆணை, நீங்க கேட்டுக்கொள்கிறபடி செய்வேன். சொல்லுங்க அத்தை. சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. கண்களில் நீர் பெருகியது. தாகம் நெஞ்சை அடைத்தது. அத்தியாயம் 30. தன்னை சுற்றிலும் ஒரு சுவர் எழுப்பி கொண்டு விட்டது போன்ற பிரமையில் அவள் அழுகையை அடக்கி கொண்டு மெல்ல நிமிர்ந்தாள். அவர்கள் மூவரும் பிணத்தை கிழித்து தின்னும் ஓநாய்கள் போல மரகதத்தின் படுக்கை அருகே நின்று கொண்டிருப்பதைக் கண்டு பகீர் என்ற உணர்வில் தவித்து போனாள். என்ன அத்தை செய்யணும் சொல்லுங்கோ? மெல்லிய குரலில் திணறினாள். முதல்ல வீட்டு விளக்கை ஏற்றிட்டு வா. இருட்டிக்கிட்டு வருது கூட உன் கண்களில் படலையா? மரகதம் அதட்டினாள். பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு தெய்வ படங்கள் முன் விழுந்து கும்பிட்ட போது அவளது கண்ணீர் தரையை நனைத்தது. நான் படித்த பெண்தான். வீட்டை சாமர்த்தியமாக நிர்வகிக்க தெரிஞ்சவதான். மாமியாரின் குணம் கெட்ட தன்மையை பாராட்டாது பொறுமையுடன் அவர்களை உண்மையான பரிவோடு கவனிச்சு கொள்ளும் கடமை உணர்வு நிறைய உடையவள்தான். ஆனால் பகவதி அம்மாளுக்கு முன் பஞ்சாக பரிதவிக்கிறேனே. விசுவி அழுதபடி கண்களை துடைத்து கொண்டு அவள் வெளிவருமன் பகவதி அம்மாளின் பெரும் குரல் அதட்டியது. மற்ற விளக்கை எல்லாம் ஏற்றிவிட்டு விடுவிடுன்னு காரியங்களை கவனிக்க சொன்னாங்க. மரகதம் பூஜை அறையில் என்ன தெய்வம் செய்கிற? மாமியார் சட்டுன்னு போயிடணும்னு கடவுளை வேண்டிக்கிறியா? அசுரத்தனமான சிரிப்பு தொடர அவள் அரண்டு போனாள். அவர்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு வீட்டு எஜமானியையே ஆட்டி படைக்கும் பகவதி உண்மையில் ஒரு பயங்கர ராட்சசி. இவளிடம் பக்குவமாக நடந்து விட்டால் உணவில் ஏதாவது மருந்து போட்டு மரகதமாலை கொன்று அந்த கொலை குற்றத்தை அவள் மேல் சுமத்த கொஞ்சமும் தயங்க மாட்டாள். உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்ட பயத்தில் கால்கள் தள்ளாட மற்ற விளக்குகளை எரிய விட்டாள். பளிச்சென்று எங்கும் வெளிச்சம் பரவி கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு இருளில் மூழ்கி வழி தெரியாது தடுமாறும் ஒரு தவிப்பு. மாமியாருக்கு இரவு உணவு கொடுத்து மருந்துகளை தந்து படுக்கையை சரிப்படுத்தி உபசிரிப்புகள் செய்துவிட்டு விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட்டு பின்னர் தானே சமையலறை தரையில் சோற்று தட்டுடன் உட்கார்ந்து ஒரு பிடி சாதத்தை வாயில் வைத்த போது உணவு அவளுக்கு கசந்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது. சமையலறை வேலையை வேகமாக முடித்துக்கொண்டு கதவை சாத்திவிட்டு அவள் திரும்ப முன் பகவதி மீண்டும் அங்கே வந்து விட்டாள். மரகதம் உன்னை கூப்பிடுறாங்க, உடனே வா உத்தரவிட்டாள். மரகதத்தின் அறையில் அதுவரை நின்று கொண்டிருந்த பொன்னியை பகவதி வீட்டுக்கு அனுப்பிவிட்டிருந்தாள். சாதாரண நாட்களில் பொன்னி சின்ன எஜமானியிடம் விடை பெற்று கொண்டு போவது வழக்கம். இந்த 2 தினங்களாக அவளும் மிகவும் திமிராக சாம்புவியை மதிக்காது நடந்து கொள்ள தூங்கிவிட்டிருந்தாள். அறைக்குள் பகவதி தன் மகளுடன் படுக்கை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். அலமாரியிலிருந்து ஒரு காகிதமும் பேனாவும் எடுத்து நான் சொல்றபடி எழுது, மரகதம் கடுப்பாக சொன்னாள். எச்சிலை விழுங்கி கொண்டாள் சாம்பவி. யாருக்கு அத்தை? மெல்லிய குரலில் கேட்டாள். யாருக்கு எழுத சொல்வேன்? உன் புருஷனுக்குத்தான். எழுதுறதுலேயே நீ ரொம்ப கெட்டிக்காரியாச்சே. கடுதாசி எழுதியே என் பிள்ளையை மயக்கி கல்யாணம் செய்து கொண்டவளாச்சே. திடுகிட்டு முகம் இழுத்து போய் நின்ற மருமகளை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் மரகதம். தன் தலையின் அடியில் கட்டாக வைத்து கொண்டிருந்த பார்த்திபனது காதல் கடிதங்களை எடுத்து கோபத்துடன் அறையின் மூலையில் விட்டெறிந்தாள். தரையில் நாலாபுறமும் அவை சிதறி விழுந்தன. அவளது பெட்டிக்குள் பத்திரமாக வைத்திருந்த அந்த கடிதங்கள் எப்படி மாமியார் கைக்கு வந்தன? யார் எடுத்தது? திகைப்பும் கோபமும் தாங்காமல் பகவதி பக்கம் திரும்பினாள். நான் நினைச்சேன், என்னைத்தான் நீ சந்தேகிப்புன்னு தெரியும். எனக்கு இந்த வீட்டில் வேற என்ன பட்டம் கிடைக்கும்? பகவதி உருமினாள். அவளையே நுரைக்கிற. நேற்று காலை மின்விசிறி துண்டு ஏற்பட்டப்ப ரொம்ப புழக்கமாக இருந்துச்சு. நான் இருக்கேன்னு செத்தேனான பார்க்க நேரம் இல்லாமல் நீ அடுப்பங்கரைக்குள்ளே புகுந்துட்டு இருந்த. தங்கவேலி இல்லாததுனாலே நான் தானே அத்தை சமைக்கணும். அதை வேற இடிச்சு காட்டுறியா? உன் பிறந்த வீட்டில் எத்தனை சமையல் ஆள் வச்சுக்கிட்டு வாழ்ந்தவனி. ஏதோ சாக்கு. 2 வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன். நீ இந்த பக்கம் தலையை காட்டினால் தானே குக்கர் சத்தத்திலே காது கேட்கலை போலிருக்கு. பகவதி, நீ இவளுக்கு பறிய வேண்டாம். இவளுக்கு என் குரல் கேட்காது. ஆனால் பார்த்திபன் மாடி அறையிலே தொண்டையை சீர்மிட்டா கூட போதும், டக்குன்னு போயிடுவா. சீறினால் மரகதம். முகம் சிவந்து நெஞ்சு பதற உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக மாமியாரை பார்த்தாள் சாம்பவி. நான் கத்தினது கேட்டு பாவம் பகவதி தோட்டத்திலே உலாத்திக்கிட்டு இருந்தவ ஓடி வந்தா. என்ன ஆச்சுன்னு கேட்டு பதறி போயிட்டா. இருக்காதா பின்ன? அவ எனக்கு உறவுக்காரியாச்சே.
ரத்த சம்பந்தம் இருக்கு பார். அதனாலே துடிச்சு போயிட்டா. பகவதி கர்வமாக முகத்தை நிமிர்த்தி கொண்டாள். என்ன செய்துட்டேன்? பெருசா புகழ மரகதம். ஒரு சின்ன உபகாரம்தான் என்னை நல்லா மூழ்ச்சிக்க வச்சுது என்கிற உண்மையை என் மருமகளுக்கு சொல்லியாகணுமே. அடுத்த அறை அலமாரியிலே நான் உபயோகிக்கிற சந்தன விசிறி ஒரு தட்டில் இருக்கும். எடுத்துட்டு வான்னு பகவதியை அனுப்பினேன். உன் பெட்டி அருகே தரையில் ஒரு கட்டு காகிதம் தென்பட்டதாம். உங்கள் மருமக ஞாபகத்தை பாருங்க. பெட்டியிலிருந்து எடுத்ததை உள்ளே வைக்காம பூட்டியிருக்கான்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. பொய், சுத்த பொய் என்று கத்த வேண்டும் போல ஆவேசம் ஆத்திரத்தில் சாம்பவி ஆடிப்போனாள். அவள் வேலையாக இருந்த சமயம் பகவதி அவளது பெட்டியில் பணம் ஏதாவது கிடைக்குமா என்று குடைந்திருக்கிறாள். கடிதங்களை பார்த்ததும் அந்த கொடூரமான யோசனை வந்திருக்கு. மரகதத்திடம் காட்டி அதை பற்றி கேலி செய்து பேச அவைகளை வாரிக்கொண்டு வந்து தந்திருக்கிறாள். எத்தனை அயோக்கியத்தனம்! சினம் தாங்காது அவளது நெஞ்சம் வெடித்துவிடும் போல விம்மியது. அந்த கடிதங்களில் சிலதை எனக்கு வாசிச்சு காட்ட சொன்னேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நீ பலே ஆளுதான். என் மகன் காதல் பித்து தலைக்கேறி உன்னை கட்டிக்கிறதாக கடிதம் மூலம் வாக்கு கொடுத்ததை நீ பத்திரமா வச்சுக்கொண்டு அவன் நழுவி விடாம மிரட்டி கையில் போட்டுக்கொண்டே கடிதாசி எழுதி மாட்டிக்கொண்டவன்னு அவன் வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டிருந்தான். அப்படியே கடிதம் மூலம் என் வீட்டு விவகாரங்கள், என் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் நீ கேட்க அவன் எழுதி தொலைச்சிருக்கான். அதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இத்தனை பெரிய வீட்டை சாமர்த்தியமாக நிர்வகிக்க தெரிஞ்சா போல உள்ளே புகுந்து கொண்டே கள்ளி பெரிய வேஷக்காரி தனது ஆடைகளை யாரோ உருவி அவமானப்படுத்தி விட்டது போன்று உடல் முழுவதும் கூசி குறுகி போனாள் சாம்பவி. தன் கணவன் காதலனாக இருந்த பொழுது மிகவும் அந்தரங்கமாக அவளுக்கு எழுதின கடிதங்களை இப்படி அம்பலப்படுத்துவது? பிறர் கடிதங்களை படிப்பது தவறு என்று ஆசிரியை வேலை பார்த்த பகவதிக்கா தெரியாது? கண்ணில் பனித்த நீரை அடக்கி கொண்டு கோபத்துடன் உறக்கவே கேட்டுவிட்டாள். என் கணவர் எனக்கு எழுதின கடிதங்களை படிக்க இவங்களுக்கு என்ன உரிமை அப்படி செய்கிறது? பெரிய தப்புன்னு படித்தவங்க இவங்களுக்கு தோணாதது என்ன விந்தை? விந்தையும் இல்லை, வேடிக்கையும் இல்லை. அவள் வாசிக்க மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் வற்புறுத்தினேன். என் மகன் என்ன தான் எழுதி உன்கிட்டே மாட்டிக்கொண்டிருக்கான்னு தெரிஞ்சிக்க விரும்பினேன். உங்களது மகனின் காதல் கடிதங்களை பிறர் படிக்க நீங்கள் கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லை? அவரது அந்தரங்க ஆசைகளை வேற ஒரு பெண்ணோடு பரிமாறிக்கொள்ள அசிங்கமாக இல்லை? படப்படவென்று கேட்க கொதித்தாள். கட்டாயம் அவள் இந்த விபரீத நிகழ்ச்சியை பார்த்திபனிடம் உடனடியாக சொல்லியாக வேண்டும். வந்தவுடனே முதல் காரியமாக வீட்டிலே கலகம் செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் பகவதியையும் அவள் பெண்ணையும் மூட்டை கட்டி அனுப்பி வைக்க வேண்டும். இல்லாவிடில் வெகு சீக்கிரம் அங்கு ஒரு கொலை விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சற்றென்று குனிந்து சிதறி கிடந்த கடிதங்களை பொறுக்கி சேர்த்து எடுத்துக்கொண்டாள். இவைகளை நான் பெட்டியில் வச்சுட்டு வரேன் அத்தே என்று கூறிவிட்டு வெளியே வந்தாள். ஆத்திரமும் அழுகையும் கட்டுக்கொள்ளாது போகவே அந்த கடிதங்களை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அரைவாசல் கதவருகே நின்றபடி விசும்பி அழுதாள். பிள்ளையார் கோவில் அருகே கள்ளத்தனமாக சந்தித்து காதல் கடிதங்களை பரிமாறிக்கொண்ட போது எதிரே தெரிந்த பச்சை வெயில் நெற்பயிரை தொட்டி விளையாடிவிட்டு தென்றல் வாய்க்காலின் குளுமையை வாரி கொண்டு வந்து அவள் முகத்தில் வீசிய போது மனதுக்கு பிடித்தவனை மணந்து கொண்டதும் அவளது வருங்காலம் ஒரு இனிய பூங்காற்றாக இருக்கப் போவதாக கனவு கண்டவளுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சி! இப்போது பயங்கரமானதொரு புயல் அல்லவா வீசிக்கொண்டிருக்கிறது. அவள் தாயின் வாயில் சர்க்கரையை அள்ளி போட வேண்டும். பணக்காரனுக்கு மனைவியாக போகிறோம் என்று மயங்கி விடாதே. பணமும் வீடும் வசதிகளும் இருந்துவிட்டால் மட்டும் வாழ்க்கை நிறைந்து விடாது. அம்மா, உலக அனுபவத்தின் பேரில் நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. அம்மா என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. என் உடம்பு மேலே துணி இல்லாதது போல எனக்கு யாரையும் பார்க்க வெட்கமாக இருக்கம்மா. அவர் எனக்கு ஆசையோடு எழுதின கடிதங்களை படித்து கேலி செய்து சிரிச்சிருக்காங்கம்மா. பாவி, கடிதங்களை என்ன நெஞ்செழுத்தம் கேட்பார் இல்லை என்கிற துணிச்சல். அம்மா, என் கணவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் போலிருக்கே என்று கூறி தன்னை பெற்றவளை கட்டி கொண்டு கதறி அழ வேண்டும் போன்ற துயரத்தில் அவள் பொங்கி போனாள். ஆமாம்,
உள்ளூரிலேயே பக்கத்து தெருவில் வசிக்கும் பெரியம்மா, அலமேலுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் ஏதாவது தெரியுமா? வேலையை விட்டு போனதும் தங்கவேலு சும்மா இருக்க மாட்டார். உடனடியாக அலமேலு அம்மாவிடம் போய் பார்த்திபன் வீட்டில் நடக்கும் அநியாயங்களை சொல்லியிருப்பார். பெரியம்மா அவைகளை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்து விட மாட்டாங்க. யாரையாவது கூட்டிக் கொண்டு நியாயம் கேட்க அங்கே வரமாட்டாங்களா? அவள் பெரியம்மாவை இப்போது தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி? கலங்கினாள்.